ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் காலை வேளையிலும் உம்முடைய ஆலய பிரகாரத்துக்கு வந்து உம்மை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆமென் உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் தந்த தருணத்திற்கு உமக்கு நன்றி. காணொளி காட்சி மூலமாக இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் ஆண்டவரே பேசுகிறீர். அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். காணக்கூடாத வழியிலே வாசமாக இருக்கிறவர், பாவம் அறியாதவர், எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவர். நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த புதிய வருஷத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய பாதப்படியில் வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீரே. கோடானு கோடி ஸ்தோத்திரம். வழி நடத்தும் பாடுகிற பாடல்களையும் ஆண்டவரே பேசுகிற சத்தியத்தையும் உம்மிடத்திலிருந்து வந்தவைகளாக இருக்கட்டும், அவைகளை நீரே ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். புது வருஷத்தை கொடுத்த ஆண்டவர் புது கிருபைகளினாலே நம்மை நிரப்புகிறவர், புது வாசல்களை திறந்து தருகிறவர், புது வாழ்வு தந்தவர், புது துவக்கத்தை இந்த வருஷத்திலும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு நிறைவுடன் சொல்லுகின்றோம்.
சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை மறக்காமல் நினைத்திருக்கிறவர். அவருடைய கிருபைகளுக்கு அளவில்லை. இந்த நாளிலும் கூட அவரை நாம் போற்றி பாடுவோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. என்றோய் என்றோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்றோய் என்றோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், உன் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து
வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2020வது வருஷத்தை முடிக்க வைத்து உம்முடைய கிருபையினாலே தயவினாலே 2021 புதிய வருஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணினவர். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே, உம்மை துதிக்கவும் பாடவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். காணொளி காட்சி மூலமாக இதை கண்டு கொண்டிருக்கிற எந்த நேரத்தில் பார்க்கிற பொழுதும் அவளோடும் கூட நீர் பேசுகிறீர். தயவுள்ள கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இவற்றின் மூலமாக எங்களோடு கூட ஆவிக்குரிய வகையில் நீர் எங்களை ஆண்டவரே பேசுகிறீர், சத்தியங்களை சொல்லுகிறீர், அதன்படி நடக்கும்படியாக எங்களை ஏவுகிறீர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே, நீரே சத்தியமாயிருக்கிறீர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் நீர் எங்களை காத்து வழி நடத்தி, ஆமென் ஆண்டவரை, எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி நடத்த வல்லவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியின் வேளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய மெல்லி அமர்ந்த சத்தத்தை கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 3 நாட்கள், இது 3வது நாள். பார்க்கிற பொழுது கடந்த வருஷத்துக்கும் அதிக தூரம் இல்லை, 3 நாட்களுக்கு முன்னதாக 2020. இது நம்பர் எல்லாம் பார்க்கிற பொழுது வெவ்வேறாக தோன்றினாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை இந்த நாளிலே பார்ப்போம். கடந்த ஆண்டு அல்லது கடந்த வருடங்களை குறித்து ஒரு சில நேரங்களில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் என்னையும் கூட அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தெரிந்து கொண்டதுனால, அவர் தேடி வந்ததுனால தான் நம்ம அவருக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் அவர் சொல்லுகிற காரியம் 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிப்போம். இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த சத்தியத்தை யார் சொல்லியிருந்தாலும், இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாயிருக்கிறார், நம்மை ரட்சித்தவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகளாக இருக்கிறோம். பிதாவாகி தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல், யாக்கோப்பு, நம் அனைவரும் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடியார்களாக, அவருடைய தாசர்களாக, அவரை விசுவாசிகளாக இருந்து நம்முடைய ஜீவனத்தை பண்ணிக்கொண்டு வரும் நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம். ஆமென். அப்படி நடத்தி வருகிறவர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அல்லது என்னுடையவள் என்று உரிமை பாராட்டுகிற தேவனிடத்தில் நாம் இருக்கிறோம். கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம், எல்லோருக்கும் வேலை இருக்குது. எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதித்து குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய தேவைகளை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது உலக பிரகாரமாக எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த காரியங்களை நாம் சிந்திக்கிற பொழுது ஆவிக்குரிய வகையிலும் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்து வந்த பாதை நாம் திரும்பி பார்க்குறோம். ஒரு சில நேரத்தில் தோல்விகள், பலவிதமான ஏமாற்றங்கள், இதெல்லாம் பார்க்குற பொழுது மனசுக்கு சங்கடமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துட்டுமே, நல்ல பெரிய வேலையை விட்டுட்டு இப்படி வந்துட்டோமே, அல்லது அந்த வேலையிலேருந்து நம்மளை தூக்கிட்டாங்களே, இவ்வளவு நல்ல ஸ்தானத்திலிருந்து நம்மளை தள்ளிட்டாங்களே, அல்லது நம்ம ஏமாந்துட்டுமே என்று சொல்லுகிற இதே காரியங்களில் ஆவிக்குரிய வகையில் நான் என்னுடைய வாழ்க்கையிலுடைய மேன்மை அல்லது செழிப்பு எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய வகையில் நான் எப்படி வேதம் வாசித்து இருக்கிறேன், கர்த்தருக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் எப்படி நான் செயல்படுகிறேன், அவர் சொன்னதை நான் எப்படியெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறதை நம்ம அறிய முடியும். நீ அதை செய்யாதன்னா அதை மீறி நம்ம செஞ்ச காரியம், அதை செய்யினா அதை நம்ம தட்டி கழித்து நிர்விசாரமாக இருந்த காரியங்கள், இதையெல்லாம் நாம் யோசனை பண்ணி இந்த வருஷத்தை நாம் துவக்கி இந்த சரியான பாதையில் அவர் நமக்கு கொடுக்குற நல் வழியில் நடக்க நம்ம தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய தீர்மானங்கள் புது வருஷத்தில் என்னென்னா தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுக்கிறவங்கெல்லாம் சாராயம் குடிக்கிறவங்களும் சிகரெட்டு பிடிக்கிறவங்களும் பொல்லாத வழியில் நடக்கிறவங்களும் தான் இல்லை. ஆவிக்குரியவர்களும் தங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல முடிவுகளை ஆண்டவருக்குள்ளாக செய்வதற்கு தீர்மானங்கள் எடுக்க வேணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். இஸ்ரவேலே, யாக்கோப்பே, இஸ்ரவேலே சொல்கிற மறுபடியும், இப்போது யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். கர்த்தர் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. என்னை உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நமக்கு அப்பா அம்மாலாம் பெயர் வைக்கிறதுக்கு முன்னாலே நம்ம பெயரை அறிந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னுடையவன் அல்லது என்னுடையவள் என்று உரிமை பாராட்டுகிற கர்த்தர். அதனால் நம்ம கடந்து வந்த பாதையை யோசனை பண்ணி இப்படியெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று கவலைப்பட விட்டு புதிய வருஷத்தில் புதிய பாதையில் புதிய வழியில் ஆண்டவர் என்னை நடத்துகிற பொழுது என்னை எப்படி கொண்டு போகணுங்கிற அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் அதில் செயல்படணும். ஹல்லேலூயா. அதனால் சொல்கிறாரு, அநேக வாக்குத்தத்தங்களையும் இதோடு கூட நமக்கு சொல்லிடுறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன்
இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். ஆனால் தண்ணீரிலே கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலி உன்மேல் பற்றாது. வருங்காலத்தை குறித்து, ஃப்யூச்சரில் நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால, நான் உன்னை மீட்டு கொண்டதுனால, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்ததுனால, நீ என்னுடையவனாக இருக்கிறதுனால தண்ணீர் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியினுடைய நடந்தாலும் அக்கினி ஜுவாலி உன்மேல் பற்றாது. நடந்தாலும் நீ ஆறுகளை கடக்கும் போதும் ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. அதான் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அப்படிப்பட்ட இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னோடு இருப்பேன் என்றவர் இருக்கிறவராக இருக்கிறவர். ஐ ஆம் நம்மளோடு கூட இருக்கிறவர். அப்படிப்பட்டவரோடு இருக்கிறாங்க. பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்துக்கு கடந்து வந்த பாதையில் இப்படியெல்லாம் இருந்துட்டுமேன்ட்டு நீங்கள் ஏன்னா மன்னிக்கிற ஆண்டவர், கிருபை நிறைந்தவர் இடத்துல சேர்ந்துருக்கிறோம். கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த 18வது வசனத்தை படிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவளை நினைக்க வேண்டாம். போன ஆண்டு போன வருஷம் இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் அவமானப்பட்டேன், இப்படியெல்லாம் வைக்கப்பட்டேன், இப்படியெல்லாம் நின்னேன் நினைக்க வேண்டாம். இப்படியெல்லாம் போனேன் டோரே, இப்படியெல்லாம் செஞ்சேன். புதிய காரியத்தை ஆண்டவர் என்னை உங்களின் பெயர் சொல்லி அழைத்தவர் மாத்திரம் இல்லை, நீ எனக்கு சொந்தம் என்று உரிமை பாடாட்டுகிற அவ்வளவு உரிமை உள்ள அப்படிப்பட்ட அப்பாவிடத்தில் நம்ம வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், பூர்வமானதை சிந்திக்காத, முந்தினவளை நினைக்காத, பூர்வமானவளை சிந்திக்காத, மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்கள் செய்யும்படியாக அவர் தயாராக இருக்கிறார். நாம் தயாராக இருக்கிறோமா? படிப்போம் அந்த 19வது வசனத்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். எத்தனை நன்மைகளை ஆண்டவரத்தில் பார்த்துருக்குறோம். நமக்கு மாத்திரம் இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறார். ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் நன்மைகளை செஞ்சு தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறார். பல வயதானவர்களை, எளியவர்களை, சிறுமையானவர்களை எப்படியெல்லாம் பார்க்குறோம். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் நம்மளால் காண முடியுது. அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் கிட்டி சேர்ந்திருக்கிறோமே. நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறேன். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்கிறார். போன 2020 மறக்க முடியாத வருஷங்களில் அதுவும் ஒன்று. ஒரு சில காலகட்டங்களில், ஒரு சில வருடங்களில் ஏதோ ஒரு குடும்பம், 2 குடும்பம், அல்லது ஒரு பகுதி, ஒரு தேசத்தின் ஒரு பகுதி, அல்லது ஒரு உலகத்தில் எப்படியாவது இருக்கு, உலகம் முழுக்க கலங்கி நின்ன ஒரு வருஷம் 2020 தான் நம்ம நினைவுக்கு தெரிஞ்ச வரைக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் என்னென்னமோ நடந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வயது வரைக்கும் நான் கண்டதில் ரொம்ப மோசமான ஒரு வருஷம், உலகம் முழுக்க தத்தளித்த ஒரு வருஷம் நினச்சா 2020 கடந்த ஆண்டு. அது இன்னும் சரியான முடியல. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம பயணம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இதுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். புது வாழ்வு தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற புது வாழ்வை ஆமேன் நாம் கிட்டி சேரும்படியாக, சுதந்திரித்து கொள்ளும்படியாக
புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தைரியத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட இந்த புதிய வருஷத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். கைவிடாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்கிறார். மனுஷன் சொல்லலை, பிரபுக்கள் சொல்லலை, மந்திரிமார், ராஜாமார் ஒருத்தரும் சொல்ல. எல்லாவற்றையும் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், படைத்தவர், சகலத்துக்கும் காரணமானவர், சகலத்தையும் படைத்து ஆளுகிறவர், சர்வ வல்லவர் சொல்ல. நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. என்னுடையவன் என்ன கூப்பிடும்போது என்னுள்ள உண்மையாலுமே பொங்குது. ஏசாயா 43 1வது வசனத்தில் கடைசியில் நீ என்னுடையவன், என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவள். யார் சொல்கிறா? என்னை உங்களை உருவாக்கினவர். அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒரு சொல்லல, ஒரு சொல்ல ஆகும், ஒரு கட்டளை நிற்கும். இப்படிப்பட்ட தேவன் என்ன சொந்தமாக்கணும்னா, என்ன சொந்தம் கொண்டாடணும்னா, உங்களை சொந்தம் கொண்டாடணும்னா, ஹல்லேலூயா, நம்ம எவ்வளவாக நேசிக்கிறவர். அவருடைய நேசத்தை நம்ம சிலுவையில் கண்டோமே, சிலுவையில் பார்த்தோமே. அந்த அன்பு தானே நம்ம இந்த வரைக்கும் நெருக்கி ஏவி கொண்டு வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த வருஷத்தில் அவர் இன்னும் கிட்டி சேருவோம். ஆராதிக்கிறதுல இன்னும் அதிகமாக ஆராதிப்போம். அவரை போற்றி புகழ்வதில் இன்னும் போற்றி புகழ்வோம். அவரை குறித்து அநேகருக்கு சொல்லுவதில் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவோம். என்னுடையவன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ என்னுடையவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் விட்டு விலகினாலும், யார் ஒதுக்கினாலும், யார் தள்ளினாலும், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உங்களை பார்த்து, உன்னை பார்த்து நீ என்னுடையவன் என்று சொல்லும்போது நீ சாதாரண ஆள் கிடையாது. சாதாரணமானவன் கிடையாது. என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அழைத்து தோள் மேலே கை போட்டு இருக்கும்போது நீ தைரியமாக நடந்து வர்ற. அவருடைய அதிகாரம், அவருடைய பலன், அவருடைய சகலமும் உனக்கு சொந்தம். ஆமென். அந்த அதிகாரத்தை நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அதனால் பெருசில்லை, நீ இப்போ அரசியல்வாதிகள் மாதிரி அல்ல, நன்மை செய்கிறதற்கு, நல்லது செய்கிறதுக்கு, ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு அதை பயன்படுத்த போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னுடையவன். இந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் என்னை பார்த்து என்னை சொந்தம் கொண்டாடி என்னை சொந்த மகனாக இருக்க பொழுது சாதாரண நாள் கிடையாது. இது பிசாசு இந்த வார்த்தையில் காணும்போது உங்களை பார்த்தா நடுங்குமா? ஆமென். உங்களை பார்த்து நடுங்கும் பிசாசு. அவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது தெரியாமல் தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம். அது தெரியாமல் தான் நம்ம அலைஞ்சிட்ருக்குறோம். இதை சரியானபடி புரிந்து கொள்ளாமல் தான் நம்ம அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறோம், அலசடி பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவையில்லை. ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை மீட்டு கொண்டவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னுடையவன் என்னுடையவள் என்று சொந்தம் கொண்டாடுகிற அவர் யார்? நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவர் நம்ம இருக்கிற பொழுது பயப்பட வேண்டியதில்லை, கலக்க முடியவில்லை. அவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இந்த வாழ்வு தந்தவருக்காக நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அவரை முன்னிறுத்துவோம். இந்த வருஷம் புதிய வருஷத்தில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்போம். எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்,
எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்காக எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் நல்லவர் என்பது எத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆமென், என் வாழ்க்கையை வளரச் செய்தவர், என்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இப்பொழுதே தோன்றும். எப்படிப்பட்ட காரியம், எவ்வளோ மோசமான வறண்ட நிலமாக இருந்தாலும் சரி, வனாந்தரமாக இருந்தாலும் சரி, செழிக்கச் செய்ய அவரால் முடியும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவராலே கூடும். ஆமென். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். பயப்பட வேண்டாம். நோய் நொடி எல்லாம் பறந்தோடும், வலி வேதனையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளா வந்து ஆமென் அவரை நோக்கி பாருங்கள், ஒரு ஈரக பற்றி கொள்வோம். ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்திருக்கிறோம், ஜீவிக்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம், பேசுகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டு புதிய வருஷத்தில் புது நன்மைகள்னால, புது கிருபைகளால், புதிய ஆசீர்வாதங்களால் ஆமென் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தருமையான நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் உதவி செய்தீர். கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்த்து அதில் ஆண்டவரே திருத்த வேண்டியவர்களை நாங்கள் திருத்தி, விட வேண்டியவர்களை விட்டு, இந்த புதிய வருஷத்தில் ஆமென் ஆண்டவரே புது கிருபைகளுக்குள்ளாக எங்களை நடத்துகிறீர், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறீர். அது இப்பொழுதே தோன்றும் என்றும் எங்களுக்கு நீர் வாக்குறுத்திருக்கிறீர். ஏனென்றால் எங்களை சிருஷ்டித்தவர் நீர், எங்களை மீட்டு கொண்டவர் நீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். நீங்கள் என்னுடையவர்கள் அல்லது நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று ஊருமை பாராட்டுகிற உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் சொந்த தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வியாதியில் உள்ளவர்களுக்கு நீர் சுகம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகள் படுகிற வேதனையிலிருந்து நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விரைந்து எழுந்து நடந்து ஆமென் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த மகளோடு கூட ஆமென் நீர் இந்த நாளிலே ஆமென் அவளை தொட்டு சுகமடித்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக வேதனையில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், தேவையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறீர், ஒவ்வொருவரையும் சந்திக்கிறீர். அநேக சாட்சிகளை எங்கள் மத்தியில் நீர் எழுப்புகிறீர். ஆமென். உயிருள்ள சாட்சிகளாய் அநேகரை எங்களுக்கு முன்பாக நீர் நிறுத்துகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த புதிய ஆண்டை உண்மைக்கே நாங்கள் முதலிடம் தருகிறோம், உண்மைக்கே நாங்கள் ஆமென் ஆண்டவரே முன்னுரிமை கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்னடக்கிறார். ஆமென் ஆண்டவரே, இதை நாங்கள் பின்னாலே வருகிறோம். தடைகளை நீக்குகிற கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறேன். தடைகளை தகர்த்து ஆண்டவரே உமக்கு பின்பாக வர கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். ராஜா நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறீர். வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. சகலத்தையும் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.